ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் லெலி ஃப்ளவர். என்னடா காலையிலே ரெடி ஆகிட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோம்போடைய 3rd டே. இன்றைக்கி வந்து நம்ம அம்பாவை வந்து புனர் பூஜை பண்ணி நம்மளுடைய அதாவது நம்ம கலசம் பிரிக்கிற பொருட்களை ஒரு சின்ன பூவை கூட வீணாக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூனில் இருங்க. இது வரைக்கும் நீங்கள் லெலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் நான் வீடியோ எடுக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த கலசத்தை பிரிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாமிக்கு பிரசாதமாக பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பொருள் எல்லாமே இன்றைக்கி தான் வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம சொந்த வீடு இல்லைன்னா சொந்த மனை இருந்துச்சுன்னா அங்கே போடலாம். இந்தாங்க இப்போ வீடியோ. யார் வரீங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலசத்தில் உள்ளதெல்லாம் பிரித்து எடுக்க போகிறோம். சாங் ஓடிட்டுருக்கு, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, ஒரு தாம்பாலம் எடுத்துக்கோங்க. அந்த எம்டி தாம்பாலத்தில் நம்ம வச்சுருக்க அந்த பூரண கும்பம் இருக்கும் இல்லையா, நம்ம வரலட்சுமி தாயை வந்து கலசமாகவும் வச்சுருக்கோம் ப்ளஸ் சிலையாகவும் வச்சுருக்கோம். நம்ம கலசத்தை வந்து இப்போ நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூரண கும்பம்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம காதோல கருகமணி, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், ஏலக்காய், மாசிக்காய், அப்புறம் தங்க காயின், வெள்ளி காயின், அப்புறம் வந்து கொம்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு மங்கள பொருட்கள்லாம் போட்டு நம்ம உள்ளே வச்சுருக்கோம். அதுக்குள்ளே வச்சுருக்கோம் பச்சரிசி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த வஸ்திரத்தை எடுத்துகிட்டு அப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மாவில் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கீழே காலெல்லாம் மிதிப்படாமல் நம்மளுடைய சொந்த மனையோ இல்லை சொந்த வீடோ இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நம்ம மண் தோண்டி அதுக்குள்ளே வச்சிடலாம். அதுதான் வந்து ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் வைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலசத்தில் உள்ள அரிசி, தேங்காய் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா
இப்போ வந்து கோகுலாஷ்டமி வருது. வரலட்சுமி நோம்பு முடிஞ்ச உடனே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி வரும். அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொங்கல் செஞ்சுக்கலாம் நீங்கள். ஸ்வீட் என்னென்ன செய்யலாமோ, அதாவது நான்வெஜ் கலக்காத எல்லா பொருள்லையும் நம்ம இந்த பச்சை இதில் வந்து இந்த காளான கருகமணி, மஞ்சள், அரிசி, அதே மாதிரி இந்த தேங்காயும் அப்படிதாங்க. கோகுலாஷ்டமி பதார்த்தங்கள் செய்யும்போது இதை போட்டு இந்த தேங்காவாகட்டும் இந்த பச்சரிசியாகட்டும் இதை வந்து மாமிசம் கலக்காத உணவுகளை சேர்த்து செய்யறது தான் வழக்கம். அதனால இதை நம்ம அப்படியே கொட்டி வச்சிடலாம். இந்த இலையில விளக்குமே அரிசி வச்சு அந்த அரிசியெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா வீக்லி மாற்றிட்டு அந்த அரிசியை வேக வச்சு நீங்கள் பசுமாட்டை கொடுத்துடலாம். இல்லைன்னா நம்மளே கூட வந்து அந்த அரிசிகளை அந்த மாதிரி தான் இந்த உணவுப் பொருட்கள் அரிசியை வந்து பசுமாட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த அரிசியில் வந்து நிறைய மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வந்து கலந்துருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பசுமாட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம அம்பாலை பிரிச்சிடலாம். அம்பாலை பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குழந்தை முகங்க, அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ எடுப்பா அவங்கள அதனால வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கொல்லைக்கு போயிட்டு அந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை இருந்து பசுமாட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். இலை வந்து கிழிஞ்சிருக்கு போல், அதான் எடுக்கக்குள்ளே கொஞ்சம் சிந்திடுச்சு. அப்போ இலையை வச்சுட்டு அப்புறம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சுட்டு வந்தோம். அங்கேயும் வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கதால சாங் ஓடுது. அதனால அந்த சாங் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜை வந்து செஞ்சு நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த மாடு வந்து பொண்ணா பொருளாக சாப்பிட்டுட்டு இருந்தது, அந்த கோமா தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கோமா தான் அட்வான்ஸ்டு, அந்த ரைஸெல்லாம் எடுத்து கீழே கொட்டிட்டு அந்த இலையை மட்டும் சாப்பிட்டாங்க. சரி ஓகே. அப்புறம் நான் சொன்னேன், அப்பா இது கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் 2 வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்தாங்க அப்பா. அப்புறம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து வந்து கொல்லைக்கு போய் அதை மண் தோண்டி எடுத்து வச்சுட்டு நானும் அப்பாவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு, ஒரு குட்டி ஆடு வந்து கொல்லைக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இது வந்து மழை பெஞ்சதால் இந்த இடம் இப்படி இருக்குது. இந்த சுற்றி ஏன் நாங்கள் இன்னும் எதுவும் போடாமல் இருக்கோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்னும் எதுவும் போடலை. அவங்க போட்டால் தான் நம்மளும் போட முடியும். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா கொல்லையும் காலியாக தான் கிடக்கு. இதில் கொஞ்சத்தில் மட்டும்தான் முருங்கை இருக்கா, மற்ற கொல்லை எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. அப்புறம் அந்த சைடு இருக்கிறது வந்து மஞ்சள் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி பார்க்கறதுனாலே ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு ஃப்ளவர், அதாவது ஒரு நேச்சுரலான ஃப்ளவரை பார்க்கும்பொழுது நமக்கு நிறைய பாசிட்டிவ் வைப் வரும். அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கும் பொழுது ஒரு மெமரிஸ்க்காக நான் இந்த வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு புதுசாக பூ பூத்தாலும் நான் அந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்வீட் மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிற நேரத்துலையோ இல்லை நம்ம குழந்தைங்கள்டையோ ஒரு ஃப்யூச்சர்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் வந்து நிறைய இருந்துச்சு. சரி வீட்டுக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பா இப்போ வந்து நாட்டு முருங்கை அதிகமாக விளைஞ்சதால் இந்த செடி முருங்கைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக முருங்கைக்காய் வந்து கிலோவே 6 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்களாம். அது ரொம்ப வந்து வருந்தத்தக்க விஷயம். அதனாலே விவசாயிகள் நிறையா வந்து பாதிக்கப்பட்டாங்க. இந்த முருங்கைப்பூவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசங்க. இந்த வாசத்தை நான் வந்து ஷேர் பண்ணவே முடியாது, அவ்வளோ அப்படி இருந்துச்சு. அதனால் நான் அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். அந்த மகரந்த துகள்கள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பா வந்து 2 செம்பருத்தி புந்தாண்ட சைடு இருக்குன்னு பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ முடியுது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.